வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி ரெசிபி பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி don't forget to subscribe our channel. ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். முதல்ல காஞ்ச மிளகாய் ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி விதை அரை கப்பு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், அரிசி 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயம் 2 டீஸ்பூன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதில் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம். மிளகாலாம் கொஞ்சம் லேசாக உப்பி புஸ்ஸுன்னு வரும். மிளகா கரிஞ்சிடக்கூடாது. ஓரளவு கை பொறுக்கக்கூடிய அளவு சூடுக்கு இதை நம்ம வறுத்தெடுத்தோம்னா போதும். இப்போ கொஞ்சம் லைட்டாக புஸ்ஸுன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். மிளகாவை எடுத்துட்டு அடுத்தது இதில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கூடவே துவரம் பருப்பு, உளுந்து, அப்புறம் அரிசி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இதுவே நிறைய குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. கொஞ்சங்கிறதுனால சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் துவரம் பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் மல்லி விதையை சேர்க்குறேன். கூடவே மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது வறுக்கும்போது மல்லி விதையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் சேர்த்து எடுத்து வச்சுருவோம். இப்போது சீரகத்தை மட்டும் தனியாக வறுக்கிறேன். ஏன்னா சீரகம் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதனால தான் சேர்த்து போடலை. ஹெவி பாட்டம் பேனாக யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு சீரகத்தை போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கும்போது மஞ்சளையும் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சதும் அதை நம்ம நல்லா சலித்து எடுத்துட்டு திரும்ப திக்காக இருக்கிற எல்லாத்தையும் திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சி இதே மாதிரி சலித்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு 1 கப் அளவு பருப்பு எடுத்து சாம்பார் செய்யும்போது 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். Don't forget to subscribe our channel and thanks for watching our video.